பசங்க கல்யாணம் அடிச்சா தான் விடுவான் பாருங்க. ஐயோ இவத்தான அடிக்கிறவன் அடுத்த தோலை மனம் தெரிகின்றது. அங்கே சென்று நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்றேன். ஐயோ பொராட்டாவுக்கு மாவு பேசி மாமா மாமா என்னடா பண்ற கையா என்ன மாமா என்ன பண்ணலாம்? கட்டி எழுத்து முத்தம் கொடுக்க வேண்டும். உன்னை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். ஐயோ ஒண்ணு பிறக்கிறதுக்கே வழி கிடையாது. நான் எங்க இருந்து 10 கொடுப்போம்? நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாதுடா. கட்டி எழுத்து முத்தம் கொடுத்து மாமா ஆமா நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் சண்டைத்தான் போடணும். சொல்லவே கூடாது. கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து இன்ப சுகத்தை அடைந்து விடலாம். நாய் சொன்னா விடவா போறேன் மாமா? ஒரே முத்தம். ஐயோ ஒரு முத்தம் தான் மாமா. நீ வாயம் 1000 முத்தம் தர. 1000 முத்தமா மாமா? ஓடிவா கண்ணி. பின்னாடியே நின்னு கிடைக்கிறியாமா? கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம். முகமாய உன் முகத்தை கிளி கொஞ்சம் நாய் நக்குது. அழகிலும் அழகு அநியாய அழகு. அடுத்த யோகி பாபு நீ மாமா ஓடிவா மாமா. என்ன சுகம் பையா ஆன்சு நாத்தம் யாருக்கும் கூலிப்பு போடுறான். உனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு. உனக்கு ஆசை இருக்கிறதா? உன்னை பார்த்த பிறகு என்றும் கிளம்பி விட்டேன். என் ஆசை எப்படி எடுக்கிறது? வேலி மேல ஓலா தண்டால் எடுத்து பார்த்திருக்கியா? அது மாதிரி தண்டால் எடுத்து மாமா. நிலா காயுது அவள் எங்க ஓடினாலும் கூடாது. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். எப்ப பார்த்தாலும் கையில ஒரு நாள் கூட நான் வேட்டியோ லுங்கியோ பேண்டையோ பார்த்தது கிடையாது. எந்த நேரமும் பாவாடை தாவானி புடவை சுடிதார்ல தான் சுத்துறேன். கையில பேட்டரி வச்சு சரி ஒரு சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம்.
நீ ஆம்பளையா பொம்பளையா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகம் நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன். அமாவாசைனா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். எதுக்கு? மலையனூர் வந்துப்பார். ஏன் 2 பேரும் பழம் பிச்சு போடுவோம். பிச்சு போட்டியா? நான் ஊஞ்சல் மேடையால நிற்பேன், அவரு அவர் அக்னி கோலம். நீ ஏரிக்காரக்கு நின்று அடிக்கிறேன். நானா? ஆமாண்டா, ஏரி கணக்கு நிக்கிறதா. எதுக்கு? எதுக்குடா? பக்தர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஏரிக்கரை இருட்டா இருக்கும். அதனால வர பக்தர்களா வழி தெரியாம போயிடக்கூடாதுன்னு ஏரிக்கரை மேல வரவங்கலாம் முழு தோப்பு உள்ளவா வராங்க. அந்த நீலாவத்தானா அண்ணா என்னை காப்பாற்றுங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இது கண்களை தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? என்னம்மா நடந்தது? நாய் பிரிய வாயாச்சு போய் பி நாய் ஐயா ஊரா முட்டை வைக்க போறவங்க போல நாய் சிறப்புற மாதிரி சிறப்பு என்ன இருந்தாலும் ஏழை பெண்ணாக
இனிமேலும் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இவ்வளவு நேரம் வைக்க போறிய படுத்துக்காங்க. தங்கச்சி தங்கச்சி செல்ல தங்கோ ஏன் என்ன நடந்ததா அழாத நல்ல தங்கா அழாத நல்ல தங்கா அந்த கதை கிடையாது. பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடியது என் கற்பு அச்சம்மா. உன் கற்பு போய்விட்டதா? அழாதம்மா அழாதப்பா. கற்பு போனா என்னம்மா எதனா ஷோக்கு வந்துட்டாரு. அம்மா வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு தரணும். யாத்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் அனைத்து பெண்களும் உயிரை விட கற்பை தான் பெரிது என்று நினைப்பார்கள் ஐயா. அப்பேற்பட்ட கற்பையை இந்த பாவி நான் இருந்து நிற்கிறேன். அதனால் என்னை நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருடைய கற்பை சூறையாடுகின்றேன். அது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் வேலை அதுவே பரவாயில்ல. உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அது தாண்டி முடியாது. உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவரை கட்டிக்கோ. என் கண்ணு முன்னாடியே வைக்க போற உள்ள தள்ளி நானா கம்பெனி இழுத்த வாயிலாடா வட்டா என் பேர் மேல பயிர் மோய போய் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி இடத்தை விட்டு போவதற்கு உங்கள் இருவருக்கு வழிவிட என்னால் முடியாது. நீனா உரைச்சா திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. அங்கத்தான் வைக்க போறாச்சு. அம்மா அம்மா சலாம் ராஜா பையன் அம்மா ஆபத்துக்கு பாவல பாராடே என்ன காப்பாற்ற
கொலைக்காச்சு. வைக்கா போல் கேஸ் பெயில் வச்சா கூட வர முடியாது. நான் சொல்லுகிறேன். சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க. விடுவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. ஐயோ சொன்ன வேற கொடுக்குது. பயமா இருக்குதானே? பயமா இருக்குதா? அம்மால ஒரு சான்ஸ் எனக்கு ஒரு துன்பம் என்றா அது என்ன சாத்தது? ஏய், ஏய், ஏய். ஏய், உன்னை சாத்தது. ஓடு, 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 ஓடு. இரு கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு எங்கம்மா சென்றேன்? இவன் தான் சார். உனக்கு என்னம்மா நடந்தது? இந்த பாடு போட்டு உன்னை எங்கே கொண்டு தேடுவேன் அம்மா? இவன் தான் சார் வைக்கா போல தள்ளி தாயே, இவன் தான் சார். என்னம்மா நடந்தது? நான் ஒண்ணு தங்கச்சி, நான் இல்ல சார். தங்கச்சி, ஐயோ இல்ல சார். கொண்டு போய் கூட எனக்கு செக் பண்ணி பாருங்க. அம்மா, உன்னை எங்கே கொண்டு தேடுவேன் அம்மா? யாரது? யாரது? தங்கச்சி, உனக்கு என்னம்மா நடந்தது? நான் இல்ல சார். இப்படி அனுகூலமா காட்சி அளிக்கிறாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? அம்மா, கண்ணை திறந்து பாருமா. தங்கச்சி, தங்கச்சி, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா. இது எல்லாம் பைத்தியம். அப்படியே பைத்தியம். கண்ணு தெரியாதவன் கரெக்டா வைக்க இரு கண்ணே தெரியாத அந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக பேசுகின்றாளே, பித்து பிடித்தமாக பேசுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. அம்மா, என் தங்கச்சிய பாருங்கம்மா, என் தங்கச்சிய பாருங்கம்மா. தங்கச்சி, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. ஆரிரரோ தங்கச்சி, என்னம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது? ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. தானாகவே வளர்ந்த மரம் பாரம்மா, அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. தங்கச்ச பாருங்கம்மா. இது எங்கம்மா இருக்கு? ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா தாயார். பைத்தியத்தால ஆண்டவா, ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல உள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள,
வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் அம்மா பெத்து போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம நமக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து தெரிக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா கண்ண நம்பி இருக்குது மண்ண தாராக வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு அம்மா உங்க சாவு அடிக்கிறான். இது கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சொன்னாரு என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையம்மா இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாலே அதுக்கு மேல போயிட்டு இந்த மாமா ஐயா 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 கண்ணு தெரியாதவன் தானே கரெக்டா கை ஐயா யாரையா நீங்க இந்த வேஷம் ஒண்ணுதான் கமல் மாமா தான் வேணும் போயிட்டு கூட பார்க்க மாட்டேன் தலை மாமா சொல்லு அவ்வளவு பைத்தியம் ஆயிட்டா இவனுக்கு ரெண்டு கண்ணு தெரியாத தாடுவீங்க பார்வை தெரியவில்லை இந்த ஏய் இரு பார்வையும் தெரியாது நீ ஐயா சைலண்ட் அமைதி அமைதி சலான் இந்த பெண்ணை கெடுத்து பைத்தியமா ஐயோ ஐயோ ஐயா ஐயா செய்யலாமாடா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூறும் வார்த்தையை கேளுங்கள் ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைய நடு வீதிக்கு வந்து விட்டது நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஏழை விட இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டியதா இரு கண்களை தெரியாமல் அனாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. ஆமாய்யா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் ஆமா ஐயா என்னுடைய அண்ணன் பேரோ முரளி முரளியே என்னுடைய பேரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா அவ என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி ஐயா அடி பாவி
நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? இல்ல அவன் பைசா தான். என் பேரு தான் சினேகா. செருப்பாலியே அடிப்பாங்க. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் சத்தியபுரி நாட்டிலே சீரும் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்